ஐபிஎல்லோட 35வது போட்டி குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த சீசனில் இந்த ரெண்டு டீம்ஸும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாப் 2ல் டேபிளில் இருக்காங்க. இந்த போட்டி முக்கியமாக இருக்கும் அண்டு சுவாரஸ்யமாக இருக்கும். அட் எம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 சூப்பராக இருக்குது. பழைய ஃபேண்டசி மோடில் இருக்குது. அது ரொம்பவே சூப்பராக பார்க்குறேன். ஏன்னா நியூ பாயிண்ட் சிஸ்டத்தில் வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ஏன்னா அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகலை. ஆனால் முன்னாடி இந்த பாயிண்ட் சிஸ்டத்தில் நம்ம ரொம்பவே அட்ஜஸ்ட் ஆகிட்டோம், ரொம்பவே செட் ஆகிட்டோம்னு சொல்ல போனால். இப்போ இருக்கிற இந்த பாயிண்ட் சிஸ்டம் ஓரளவுக்கு லக் பேஸில் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பழைய பாயிண்ட் சிஸ்டம் ஓரளவுக்கு லக் இருந்தால் கூட டெஃபினட்டாக ஸ்கில் இருந்தால் நம்மளோட வெற்றி சதவீதத்தை அதிகப்படுத்திக்கலாம். அந்த பேஸில் இருக்குது. அதை விஷன் 11 கொடுக்குறாங்க. அதில் மெகா லீக்ஸ் ரொம்பவே சூப்பராக கொடுக்குறாங்க. ஸ்மால் லீக்குக்கு ரொம்பவே பெஸ்ட்டு, குறைவாக இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாபம் எடுக்கிற மாதிரி இருக்குது. இது கூடவே ஃப்ரீ கார்டஸ் ரெகுலராக கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்லேருந்து இந்த போட்டி மழைக்கான வாய்ப்பில்லை. ஏப்ரல் 19 3:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டே மேட்ச்னால பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஜென்ரலாக ரீசெண்டாக சேஸ்க்கு பெட்டர் அவுட்புட் கொடுத்துருக்கு. கடந்த 2021 28 போட்டி, அதில் 12 பேட் ஃபர்ஸ்ட் 15 சேசிங். இந்த சேசிங் நம்பர் பெட்டராக இருக்குது. 180 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜாக 6 விக்கெட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வந்துருக்கு. சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக. பஞ்சாப் கிங்ஸ் 243க்கு 5 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. ஜிடி 89க்கு 10 அப்படின்னு லோ ஆகியிருக்காங்க. அண்ட் 150க்கு பிலோவா 4 டைம்ஸ், 190க்கு அபோவா 11 டைம்ஸ், மீடியம்ஸ் ஒரு 12 டைம்ஸ். ஜிடியை பொறுத்த வரைக்கும் ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது நிறைய நேரம் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பேட் ஃபர்ஸ்ட்டில் அதிக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்குது. இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் இன்றைக்கி எப்படி ட்ராக் கொடுக்க போகிறாங்க? ஜென்ரலாக ரெட் சாயில் பிளாக் சாயில் அப்படிங்கிறது நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் பார்க்குறது. இன்றைக்கி ரெட் சாயிலா பிளாக் சாயில் அப்படின்ற கேள்விக்கு பாசிபிளாக ரெட் சாயில் அப்படின்றது என்னோட ஆன்சராக இருக்குது. ஏன்னா டிசியை பொறுத்த வரைக்கும் பிளாக் சாயிலில் நிறைய விளாண்டுருக்காங்க, அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, பிளாக் சாயிலில் ஸ்பின்னர்ஸ் பேஸில் கொஞ்சம் பெட்டராகவும் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டியாக இருக்காங்க. இங்கேயுமே ஸ்பின்னர்ஸ் நல்லா இருக்காங்க. டெஃபினட்டாக சொல்லணும், நான் வாசி ஒரு பக்கம் இருக்கார். கூடவே ரஷீத் கான், சாய் கிஷோர் நல்ல பவுலிங் கொடுக்குறாங்க. ஸ்டில் குல்தீப், அக்ஷர் பட்டேல், இந்த விப்ராஜ் நிக்காம் இப்படிலாம் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த இடத்துல ஸோ டெஃபினட்டாக யோசிப்பாங்க இங்கே ரெட் சாயில் கொடுத்துடலாம். ரெட் சாயிலுக்கும் பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஸ்பின்னர் கிடைக்கும். அங்கேயுமே கொஞ்சம் டஃப் இருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு விஷயத்தை யோசிச்சா அவங்களுக்கு ரெட் சாயில் அவ்வளோ ஃபேவர் இல்லை அப்படிங்கிற அந்த பாயிண்ட் யோசிக்கும் போது இங்கே யோசிக்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட் அப்படிங்கிறது ரெட் சாயிலில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது குஜராத் டைட்டன்ஸுக்கு ஃபேவர்னா டெஃபினட்டாக ரெட் சாயில். ஸோ அதனால் இன்றைக்கி ரெட் சாயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி தான் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் டிசி சேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் டிசியோட நம்பர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 7 போட்டியில் 5ல் ஜெயிச்சிருக்காங்க, 2ல் மட்டும் தான் தோற்றுருக்காங்க. அதில் சேஸ் பண்ணி 4ல் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் குஜராத் விளையாண்ட 20 போட்டியில் 11ல் ஜெயிச்சிருக்காங்க, 8ல் தோற்றுருக்காங்க. ஓரளவுக்கு ஓகே. ஹோம் அட்வான்டேஜ் போன சீசனில் ரொம்பவே டவுனாக இருந்து இந்த சீசனில் பெட்டராக இருக்குது. அண்ட் இதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுல 8 முறை ஜெயிச்சிருக்காங்க, சேஸில் 3 முறை தான். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நம்பர் சூப்பராக இருக்குது. அண்ட் சேஸ் பண்ணும்போது நம்பர் ஓரளவுக்கு டீசெண்டாகி இருக்குது. விக்கெட் பேஸில் 5-4 அப்படின்னு தான் விட்டுருக்காங்க. பட் டிசி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மாரான நம்பர் 130 தான் ஆவரேஜ் அடிச்சிருக்காங்க. அதில் 8 விக்கெட் நிறைய டைம் விட்டுருக்காங்க. ஸோ அதை பார்க்குறோம். ஆவரேஜாக 8 விக்கெட் விட்டுறது இந்த அதிகம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் சேஸ் பண்ணும்போது குறைவாக விட்டுருக்காங்க, 4 விக்கெட் அப்படிங்கிற ரேஞ்சில். சக்ஸஸ்ஃபுல்லாக 182 ஜிடி சேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 192 சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசன்ட் நம்பர்ஸை பாருங்கள், சில 200+ அப்படின்னு வந்திருக்கு. ரீசெண்டாக பெல்டர் அட்ராக்ஸ் கொடுக்குறாங்க அகமதாபாத்தில். குஜராத் டைட்டன்ஸு டாப் 3 நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. சுப்மன் கில் சில நேரங்களில் டவுன் ஆகிற நேரத்தில் சாய் சுதர்சன் அண்டு ஜோஸ் பட்டேல் பயங்கர சக்ஸஸாக இருக்காங்க. அண்ட் மிடில் பேஸில் வாசி ஒரு போட்டியில் நல்லா விளையாண்டார். ரூதர்ஃபோர்டு ஒரு சில போட்டிகளில், ஷாருக் கான் ஒரு போட்டியில், ரஷீத் கான் பவுலிங் பேஸில் பெருசாக இல்லை, ஓரளவுக்கு ஓகேவா பண்ணுறாரு. அண்ட் ஃபினிஷிங் பண்ண முடியும் அப்படின்னு டெவாட்டியா, அர்ஷத் கான் இப்படிலாம் இருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் யூனிட்னு டெவாட்டியா, அர்ஷத் கானோட பெரிய அவுட்புட் பேட்டிங் பேஸில் பார்க்கல. அர்ஷத் கான் கூட நியூ பாலில் கொஞ்சம் ஸ்விங் காட்டியிருக்காரு. ஒரு சில போட்டிகளில் அன்பிளேயபிள் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் பண்ணியிருக்காரு. பட் டெவாட்டியாவோட அவுட்புட் பெருசாக வரலை இது வரைக்கும். ரொம்ப லேட்டாக வரனால ஷோ பண்ண முடியல அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் பவுலிங் பேஸில் ஸ்பின் பேஸ்லன்னு பார்க்கும்போது ரஷீத் கான், சாய் கிஷோர் ரொம்பவே சூப்பராக வீசிட்டு இருக்காங்க. அதில் சாய் கிஷோரோட பவுலிங் பயங்கர கலக்கலாக இருக்குது. ரஷீத் கான் கொஞ்சம் பரவாயில்ல நினைச்சிட ஆரம்பத்தில் டவுனாக இருந்தால் கூட கடந்த 2 போட்டியில் வந்துட்டு இருக்காரு. சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா வேறு லெவல் பவுலிங். முதல் போட்டியில் கொஞ்சம் டவுனாக இருந்தாங்க, அதர்வைஸ் பயங்கர கலக்கலாக இருந்திருக்காங்க இது வரைக்கும். அண்ட் நம்பரை பார்ப்போம். சுப்மன் கில் இன் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அண்ட் அகமதாபாத்தில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ரீசன் 5 மேட்சஸில் ஒரு செஞ்சுரி வச்சிருக்காரு. பட் ரீசனாக அந்த இன்னிங்ஸ் பில்டிங் அப்படின்னு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸ்டில்
61-60 இப்படிங்கிற ரேஞ்சில் அடிச்சிருக்காங்கும்போது இது குறைவுலாம் சொல்ல முடியாது. சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்னா வேறு லெவல் பண்ணுறாரு. முன்னாடி கில்லுக்கு தான் அப்படி ஒரு விஷயத்த சொல்லணும். பட் இப்போ இவர் இருக்கிறது பாருங்கள், ஒரு செஞ்சுரி, அதுக்கப்புறம் எல்லாமே 50+, அதில் 80+2 63 74 அப்படிங்கிறதும் கூட இருக்குது. ஸோ வேறு லெவல்லாம் சொல்லணும் கண்டிப்பாக. அண்ட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸில் ஒரே ஒரு அவுட்புட் பெஸ்ட்டாக இல்லை. இன்னொன்றில் 49 அவுட் ஆனார், 50 அடிக்க முடியாமல். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். சாய் சுதர்சன் கன்சிஸ்டன்ட் சுதர்சனாக இருக்கார். ஜோஸ் பட்லர் இன் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் தான், அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட்லாம் நம்ம சொல்ல முடியல. ரீசெண்டாக இன்டர்நேஷ்னலே அப்படி தான் பார்த்தோம். எனிவே ஒரு டீசென்ட் பிளேயர். அண்ட் அகமதாபாத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. கடந்த 4 போட்டியில் பாருங்கள், ஒரே ஒரு போட்டி அதுக்கு முன்னாடி டக்கு. ஸோ கடந்த 4 போட்டியில் 39, 54, 39, 36 அப்படிங்கிற மாதிரி 30+லேயாவது மினிமம் இருந்திருக்காரு. வாசியோட ரீசன்ட் அவுட்புட் ஒரு 49 நல்லா இருந்திருக்கு. அண்ட் நிறைய பயன்படுத்த மாட்டுறாங்க. ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டை பயன்படுத்தாமல் இருக்கிறது கொஞ்சம் ஹார்ஸ்காக தான் மாட்டிக்கிட்டாருன்னே சொல்லலாம். சர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு சில நேரங்கள் நல்லா பண்ணியிருக்காரு. 30+2 இன்னிங்ஸு ஓரளவுக்கு ஓகேவா சொல்லலாம். ஷாருக் கானை பொறுத்தவரை பாருங்கள் நம்பர். அண்ட் அவருமே ஒரு போட்டியில் நல்லா பண்ணார். நாட் அவுட்ஸில் முடிச்சிருக்காரு. லேட்டாக வர நேரத்தில் பெருசாக பண்ண முடியாது. நம்ம 4ல் சில நேரங்கள் அனுப்புகிறாங்க, அந்த இடத்துல சக்ஸஸ் பண்ணலாம். டெவாட்டியை பெருசாக பார்க்க முடியல, பெருசாக சக்ஸஸ் பண்ணலை. ரஷீத் கான் சில நேரங்களில் பேட்டிங்கில் வருவார். அண்ட் நம்பர் பேஸில் வாசி ரீசெண்டாக ஒரு விக்கெட்டு முன்னாடி ஓவர் கூட கொடுக்காம இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியில் நம்ம பார்த்துருக்கோம். ரஷீத் கானோட நம்பர் அந்தளவுக்கு கிரேட்டாக ரீசன்ட் 2 மேட்ச் கொஞ்சம் ஓகேவா 35. ஸோ 35+ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 2 விக்கெட் 1 விக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அர்ஷத் கானோட பவுலிங் நியூ பால் 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. ஷாய் கிஷோர் சூப்பராக பண்ணியிருக்காரு. போன போட்டி ஒரு இடத்துல மட்டும்தான் டவுன் ஆகிட்டார், அந்த இடத்துல நிறைய அடி வாங்கினார். அண்ட் அதர்வைஸ் கலக்கியிருக்கார். ஓவர் ரஷீத் கான் சாய் கிஷோர் ப்ரையாரிட்டி கொடுத்து போகிற மாதிரி நல்லா இருந்திருக்காரு. சிராஜ் போன போட்டியை தவிர்த்து நல்லா பண்ணியிருக்காரு. முதல் போட்டி போன போட்டி டவுன், அதர்வைஸ் பயங்கர கலக்கலாக இருந்திருக்கார். பிரஷீத்தை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல். முதல் போட்டியில் டவுன் ஆனார், என்னடா அது ஒரு நல்லா கம்பேக் பண்ணுவார், இந்த சீசனில் பெஸ்ட் அவுட் கொடுப்பார் அப்படின்னு யோசிக்கிற இடத்துல இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறப்ப வேறு லெவலில் பவுலிங் பயங்கர கலக்கலாக இருக்குது. அவரோட ஹைட்டை யூஸ் பண்ணுறாரு, என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறாரு. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். 2-3 2-1-2 அப்படிங்கிற மாதிரி கடந்த 5 போட்டியில் விக்கெட்ஸு. அதில் டிசி கேகின்ஸ்னு பார்க்கும்போது பாருங்கள், மெய்டன்ஸ்லாம் வீசியிருக்காரு. 2 மெய்டன் வச்சுருக்காரு. அதில் ஒரு 3 விக்கெட் ஹாலும் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக அகமதாபாத்தில் ஒரு போட்டியை தவிர்த்து சூப்பர் சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. முதல் போட்டியில் அதுதான் சொன்னேன், இந்த முதல் போட்டி இந்த சீசனில் இவங்க விளையாண்ட போட்டியில் ரொம்ப சுமாராக விளையாண்டார். அண்ட் அகெயின்ஸ்ட் பஞ்சாப். டெல்லி கேபிட்டல்ஸ் பாருங்கள், இந்த நம்பரில் அபிஷேக் பொருள் போன போட்டி நல்லா விளையாண்டார். ஜாக் ஃப்ரேசர் மக்களுக்கு டோட்டலாக சொதப்புறாரு. அன்ஃபார்ச்சுனேட் ஒரு இன்ஜுரி கன்சர்னில் ஃபாஃப் மாட்டியிருக்கனால ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு தொடர்ந்து எடுத்து போக வேண்டியதாக இருக்குது. இல்லைனா ஃபாஃப் உள்ள வந்துட்டு ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு வெளியில் அனுப்பிடுவாங்க. இன்றைக்கே ஓகேவா ஃபாஃப் இருந்தாருன்னா டெஃபினட்டாக அவர் உள்ள வந்துடுவார், ஃப்ரேசர் மெக்கருக்கு வெளியில். அண்ட் ஃபெரைரா இவங்களெல்லாம் பெருசாக பயன்படுத்தலை. சொல்லப்போனால் இவங்க 3 ஓவர்சீஸோடு தான் போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அபிஷேக் போரல் சூப்பராக விளையாண்டர் போன பட்டியில். கருண் நாயர் முதல் இன்ட்ரடக்ஷனில் நல்லா பண்ணார். போன பட்டியில் அன்ஃபார்ச்சுனேட் ஏர்லி டக்கு. பட் கன்சிஸ்டன்ட் ஃபார்மில் இருக்கார். டொமஸ்டிக் வேறு லெவலில் இருந்தது. அதை இங்கே கொண்டு வர மாதிரி முதல் போட்டி இருந்தது. போன பட்டியில் ஃபெயிலியர். கேஎல் ராகுலோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. விக்கெட் கீப்பராக இருக்கிறதுனால நல்லாவும் பார்க்கலாம். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் சில நேரங்களில் பவுல் பண்ண வாய்ப்பு. அண்ட் பேட்டிங்கில் டாப் ஆர்டர் ஏதாவது டவுன் ஆனால் இவர் பேட்டிங் டிஸ்பிளே பெருசாக பண்ண முடியும். அக்சர் பட்டேல், அசிஸ்தோஸ், விப்ராஜ் நிக்காம் இவங்கெல்லாம் சூப்பராக விளையாண்டுருக்காங்க. அக்சர் என்ன போன போட்டியில் தான் விக்கெட்டே எடுத்தார். இந்த சீசனில் விக்கெட் டேக்கிங்கில் டவுனாக இருந்தார். ஓரளவுக்கு ஓகேவாக பார்த்தோம். போன போட்டியில் மட்டும்தான் விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்ற அந்த இடம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பேட்டிங் பேஸ்லேயும் ஒரு 20 ரேஞ்சில் தான் இருக்கார். பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ண மாட்டார் அப்படின்ற குறை இருக்குது. விப்ராஜ் நிக்காம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. பவுலிங் பேட்டிங் ரெண்டுலையுமே சில நேரங்களில் பயன்படுத்தாமல் இருக்கிறதையும் பார்த்தோம். போன போட்டியில் ஒரு ஓவர் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸ்டார்க்கு, குல்தீப், மோஹித் இவங்கெல்லாம் நல்லா ஃபார்மில் இருக்காங்க. முகேஷோட ஃபார்ம் கொஞ்சம் டவுனாக இருக்குது. பாசிபிளாக நட்ராஜன் ஓகேவாக இருந்தால் முகேஷை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நட்ராஜனை கொண்டு வரலாம். அபிஷேக் போரல் போன படியில் 49 33. ஸோ கண்டிப்பாக வந்து டாப்பில் இறக்கி விட்டாங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ரீசனாக பாருங்கள் ஒரே ஒரு 38 டோட்டலாகவே சொதப்பலாக இருக்கார். கருண் நாயரோட பர்ஃபார்மன்ஸ் வந்த போட்டியில் கலக்கினார். அதுக்கு முன்னாடி 2022 விளையாண்டுருக்காரு. அண்ட் கேஎல் ராகுல் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கார். ஸோ இங்கே ஜிடிக்கு எகென்ஸ்டாக ஒரு 8 ஒரு 0 இப்படி இருந்திருக்காரு. 68-33 அப்படின்னு இருந்திருக்காரு. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக தெரிகிறாரு. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு ரீசெண்டாக இந்த ரீசன்ட் இன்னிங்ஸில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவுட் ஆகிருக்காரு. மற்றபடி நாட் அவுட்ஸு ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. அக்சர் பட்டேல் ஓகே ஒரு சில இன்னிங்ஸு. ஜிடிக்கு எகென்ஸ்டாக ரீசெண்டாக ஒரு 66 27 36. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. அதனாலே ஒரு இடத்துல யோசிக்கலாமோ கேப்டனாக போடலாமோ அப்படின்னு தோணுது. பட் பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது கொஞ்சம் யோசிக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அண்டு நம்பர்
அக்ஸரோட அந்த நம்பர் பாருங்கள் பவுலிங்கில் தொடர்ந்து விக்கெட் இல்லாமல் இருக்கார். போன போட்டியில் மட்டும்தான் விக்கெட். இந்த சீரியஸ்லேயே முதல் விக்கெட் போல்டு மூலமாக வந்து அதை பார்த்தோம். அண்ட் அஷ்டோக் சர்மாவோட பேட்டிங் ரீசெண்டாக ஓகே. அண்ட் ஒரு 66 கண்டிப்பாக வந்து டாப் ஆர்டர் யாராவது ஃபெயில் ஆனால் இவரோட பேட்டிங்கில் அந்த கொஞ்சம் இன்னிங்ஸ் வரலாம். ஒரு சில டீம்ஸ் மட்டுமே ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர். விப்ராஜ் நிகாம் ஓகே, கண்டிப்பாக 2-2-2ன்னு 3 தடவை விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் போன போட்டியில் ஓவர்ஸ் நிறையா கொடுக்கல, ஒரே ஓவர் கொடுத்தாங்க. கண்டிஷன் பேரில் கொடுக்கலன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சு. இருந்தாலும் இந்த மாதிரி பவுலரை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஓவர்ஸ் கொடுக்கணும். ஸ்டார்க்கை பொறுத்தவரை ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. கொஞ்சம் என்ன, கடந்த 3 போட்டியில் ஒரே ஒரு விக்கெட் தான், ரன்ஸும் கொடுத்துருக்காரு. குல்தீப் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். கண்டிப்பாக நல்லா பண்ணுறாரு, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அவரோட வேகம் மாறி மாறி வர்றதுனால பிக் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. கூகுளி போடுறாரு, கலக்கிறாரு, அனாத்ராக் ஸ்பின்னு நமக்கு தெரியும். மோஹித் சர்மா ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இல்லை. முகேஷ் குமார் ரீசெண்டாக அவ்வளோ கிரேட்டாக இல்லை, எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஜிடிக்கு எகென்ஸ்டாக ரீசெண்டாக ஒரு 3 விக்கெட் எடுத்தது கொஞ்சம் போன வருஷம் 3 விக்கெட் எடுத்து ஒரு கான்ஃபிடன்ஸ், அது அகமதாபாத்தில் தான் எடுத்தார் அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டு டீம் பார்க்கும்போது ஜிடி மச் பெட்டர் சைடு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்லேயும் சரி, காம்பினேஷன்லையும் சரி பெஸ்ட்டு. பட் டிசிகிட்ட ஒரு ஜோஸ் இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த பிளேயர்ஸ்கிட்ட வந்து அவுட்புட் பெஸ்ட்டாக வாங்குற அளவுக்கு அங்கே ஸ்டாஃப் இருக்காங்க. குறிப்பாக ஹேமங் பதானி எங்கே போனாலும் அந்த ஒரு விஷயத்தை அழகாக பண்ணுறாரு. அது பெருமையான ஒரு விஷயம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து நிறைய பக்கம் போய் அந்த டீமை கப்பம் வாங்குற அளவுக்கு கொண்டு வருது, பிளே ஆஃபுக்கு கொண்டு வருது. இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது ரொம்பவே சூப்பர். இந்த வருஷமே கிட்டத்தட்ட டிசி அந்த இடத்துல தான் இருக்காங்க. இனி வர போட்டிகளில் சில போட்டிகள் ஜெயிச்சாவே உள்ளே போக முடியும் அப்படிங்கிற அந்த நிலைமையும் இருக்குது. எனிவே ரொம்ப டஃப், நெக் டு நெக்காக போகும். ஜிடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை நான் ரொம்ப அதிகமாக பார்க்குறேன் இந்த போட்டியை பொறுத்தவரை. அண்டு குல்தீப், அக்ஸர் இவங்க கொஞ்சம் ரைஸ் பண்ணுறாங்க, பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்தாங்கன்னா டிசி பக்கம் கேமை திருப்பலாம். அண்டு டே மேட்ச்சில் அப்படின்ற வகையில் கேஎல் ராகுல் கொஞ்சம் பெஸ்ட் அவுட்புட், கருண் நாயர் கொஞ்சம் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியுங்களாம். டேயில் கொஞ்சம் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் பேட்டிங் பேஸில் அவங்க நல்ல ரிசல்ட்டு பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக டெல்லி சைடு கேம் முடியலாம். பவுலிங் ஆப்ஷனில் வாஷிங்டன் சுந்தர் சில நேரங்களில் பயன்படுத்துகிறாங்க, சில நேரங்களில் பயன்படுத்துறது இல்லை. ஸோ அதர்வைஸ் ரஷீத், சாய் கிருஷ்ணோ, சிராஜ் பிரசித் கிருஷ்ணாவோட முழுமையான ஓவர் இருக்கும். அர்ஷத் கான் இனிஷியல் ஓவரில் வீசுகிறாரு, அதுக்கப்புறம் பெருசாக கொண்டு வரது இல்லை. சிராஜ் பிரசித் கிருஷ்ணா எண்ட் ஓவர் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம்னு பார்க்கும்போது விப்ராஜ் நிகாமோட ஓவர் போன போட்டியில் குறைஞ்சிது, பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி ஷேர் ஆகும், ஸ்டார்க்கோட ஓவர் கூட ஷேர் ஆகலாம். ஏன்னா இனிஷியலாக அந்த இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது, ஸ்விங் கிடைக்கல அப்படின்னா. அண்ட் பேக் ஹேண்டில் ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவாக கூட கொடுக்கலாம் மிச்சர் ஸ்டார்க்கு அடி வாங்குற பட்சத்தில். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி டே மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்விங்கோட தேடலில் அடி வாங்க தான் செய்வார், ரன்ஸ் கொடுக்க செய்வார். மேபி அது விக்கெட்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக அவருக்கான முழுமையான ஓவர் கிடைக்கும். குல்தீப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக முழுமையாக வீசுறாரு, செமையாக கலக்கிறாரு. மோஹித் சர்மா எண்ட் ஓவரில் வீசலாம், ஸ்டார்க் அண்ட் மோஹித் சர்மா எண்ட் ஓவர் வீச வாய்ப்பு இருக்குது. முகேஷ் நியூ பாலில் வித் மிச்சர் ஸ்டார்க்னு ஸ்டார்ட் பண்ணுவார். டிசிக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. அண்ட் அகமதாபாத்தில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஒன் செகண்ட் இங்கே அகமதாபாத்தில் தான் விளையாட போகிறாங்க இந்த போட்டியில். ஸோ அந்த வகையில் ஒரு அட்வான்டேஜ் சின்னதாக சொல்லலாம். அண்ட் ஹோம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு ஜிடி முயற்சி பண்ணுவாங்க. ரீசெண்டாக அங்கே டாப் ஆட சக்ஸஸ் பண்ணது அண்ட் காம்பினேஷனாக பெஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரும்னு தோணுது. அண்ட் ஜிடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன் ஓவராலாக. அண்ட் போன போட்டியில் எல்எஸ்டிக்கு எகென்ஸ்டாக தோத்தாங்க அப்படின்னாலும் ஸோ அதுக்கு முன்னாடி ஜிடி செம்மையாக கலக்கலாக இருந்திருக்காங்க. அண்ட் டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி அகென்ஸ்ட் மும்பை தோத்தாலும் மற்ற போட்டியிலலாம் இந்த சீசனில் ஜெயிச்சிருக்காங்க. ரீசன்ட் கேமில் டிசி தான் பயங்கர அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் மேட்ச் நிறைய இருந்திருக்கு, 5 ரன்ஸு 4 ரன்ஸு. ஸோ இப்படி பாருங்கள் 14 ரன்ஸு, ரொம்ப க்ளோஸ் மேட்ச்சு. அது வந்து ஓரளவுக்கு ஜிடி சைடு முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். டாப் 14 என்னோட மைண்டில் ஜஸ்ட் பாருங்கள், ஆன் டைமில் பார்ப்போம். ரெட் சாயில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டீம் மேக்கிங் பண்ணணும். பிக்கில் ஜெய்க் ஃப்ரேசர் மேக்கருக்கு அவ்வளோ சக்ஸஸ் இல்லை, மேபி அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வரலாம். பட் கண்டிப்பாக வந்துட்டு அவர் விளையாட பட்சத்தில் இன்றைக்கி அவருக்கான டேவாக கூட அமையலாம். ஏன்னா டாப் ஆர்டரில் இருக்கிற பிளேயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அகமதாபாத்னாவே டாப் ஆர்டர் சக்ஸஸ் அப்படின்னு தொடர்ந்து பார்க்குறோம். டே மேட்ச் வர அதெல்லாமே பார்க்கணும். சில நேரங்கள் ரெட் சாயில் இனிஷியல் ஸ்விங் கிடைக்கும், அதுன்னு நமக்கு பிச்சர் பொருளில் சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. அது வந்து அவ்வளோலாம் இல்லை. இங்கே ஸ்விங் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஓப்பனாக இருக்கிற காலத்தில் அது நிறையா இல்லை. இந்த மாதிரி பெரிய ஸ்டேடியம், ஸோ அதில் பெருசாலாம் இல்லை அப்படிங்கிறது தான். பெல்டர் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் கிராஸ் வச்சா கூட டேயில் அவ்வளோவெல்லாம் ஸ்விங் கிடைக்காது, இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்க. அதனால் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். அதனால் டாப் ஆர்டரில் இருக்க கருண் நாயரும் அந்த இடத்துல வரலாம். ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா ஒரு பாயிண்டில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பிரசித் கிருஷ்ணா நம்பர் நல்லா இருக்குது. ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் வந்தாலும் ஹிட் பண்ண முடியும். அண்ட் டே மேட்ச்னால ஓரளவுக்கு அவுட்புட் அவருக்கு பெஸ்ட்டாக வரலாம். சுப்மன் கில்
சாய் சுதர்சன், KL ராகுல் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக சுப்மன் கில் அகமதாபாத் வேறு லெவலில். அண்ட் சாய் கிஷோரோட அந்த அகமதாபாத் சுப்மன் கில் வர அளவுக்கு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. KL ராகுலோட பர்ஃபார்மன்ஸ் ரீசனாக நல்லாயிருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங் லோவருக்கும் இருக்குது. கருண் நாயர், ஜோஸ் பட்லர், அக்ஷர் பட்டேலையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். கருண் நாயர் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் லெவலில் வேறு லெவல் சொன்னோம். போன போட்டியில் ஃபெயிலியர் அப்படின்னா கூட அந்த இடத்துல யோசிக்க வேண்டிய. அண்ட் ஜோஸ் பட்லர் டே மேட்சஸில் நிறைய நேரங்கள் சக்ஸஸ், குறிப்பாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவரோட சக்ஸஸ் அதிகமாக இருந்திருக்கு. அப்படி முயற்சி பண்ணலாம். அக்ஷர் பட்டேல் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே பண்ண முடியும். நம்பர் 4 வர வாய்ப்பு இருக்குது. நம்பர் 5 நம்பர் 6 வந்தால் கூட ஒரு 30 ரன்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் ப்ளஸ் 2 விக்கெட் எடுத்தால் வேறு லெவலில் போய் நிற்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 20-25ங்கிறது ஈஸியாக அக்ஷர் அடிக்கிறார். அதுக்கு மேலே தான் கொண்டு போக முடியல. விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர், ராகுல், அபிஷேக் புரல் ட்ரை பண்ணலாம். சாய், கில்லு, ஃபாஃப் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டீசன்ட் சாய்ஸ், அதில் எந்த டவுட்டு மேலே. கிறிஸ்டியன் சப்ஸ் லேட் ஆகாதனால யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. கருண் நாயரை நான் பிக் பண்ணலான்னு நினைக்கிறேன். அக்ஷரு, வாசி ஓகேவாக இருந்தால் கூட ஓவர்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. நிகாம் டீசன்ட் சாய்ஸு ட்ரை பண்ணுவோம். ஸ்டார்க்கு குல்தீப்பு, பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான். ஸோ இப்போ ஸ்டார்க் அந்த போட்டியில் மிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ விப்ராஜ் நிகாமுக்கு ஓவர் முழுமையாக கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. அதனால் சாய் அங்கே ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரபாடா பொறுத்த வரைக்கும் இன்னுமே அவரோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன் விட்டு வரல. ஸோ இந்த போட்டியிலும் அவர் தொடர மாட்டார். 3 ஓவர்சீஸோட தான் 2 டீமுமே போவாங்க அப்படின்றத பார்க்குறோம். கேப்டன் ஆப்வியஸாக அகமதாபாத்னால சாய் சுதர்சன் இப்போ இருக்கிற ஃபார்ம் பேஸில் போகலான்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் ராகுல். டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க. பேட் ஃபர்ஸ்ட்டில் டாப் ஆர்டர் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெட்ஸா இல்லை மேபி இனிஷியல் ஸ்விங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. பட் ரொம்ப ரேர் தான். நிறைய நேரங்களில் அந்த டாப் ஆர்டர் சக்ஸஸ் இருக்கிறனால கொஞ்சம் டாப் ஆர்டரில் இருக்க பேட்டரை கேப்டனை ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ண பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ரொட்டேட் பண்ணலாம். அண்ட் ஒரு சைட் பவுண்டரி சின்னது பெருசுன்னு இருந்தால் அந்த மாதிரி இடத்துல நிறைய நேரங்கள் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ், ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் சக்ஸஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக யோசிச்சிங்கன்னா ரொம்ப க்ளோஸாக போக முடியும். GL வின் பண்ண முடியும். க்ளோஸுங்கிறத விட GL வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்னும். அதை கொஞ்சம் அந்த டீம் மேக்கிங்கில் கான்ஃபிடென்ட்டாக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா மினி GL போட்டு அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். பயன்படுத்திக்கங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.